வணக்கம். 3.5% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரேலி தான் இன்னைக்கு மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நிஃப்டியில். பட் இருந்தும் நிஃப்டி 11 பாயிண்ட் தான் பாசிட்டிவ். அதாவது இன்கேஸ் ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலை, இல்லை நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தால் நிஃப்டி இன்னைக்கு ஃபால் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் ரிலையன்ஸோட ரேலி, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட அப் ட்ரெண்ட் இன்னைக்கு. அதுக்கு என்ன காரணம்? லோக்சபாவில் இன்கம் டேக்ஸ் பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு பெனிஃபிஷியல் இருக்குது? ட்ரெண்ட் லிமிட்டடோட குவார்ட்டர்லி ரிசல்ட், ஸ்விக்கி கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் என்ன இம்பேக்ட்? இதை தாண்டி ரிசல்ட்டில் வின்னர் யார், லூசர் யார், இன்னைக்கு மார்க்கெட்டில் இருந்த இம்பேக்ட் என்னன்றதை பார்க்க போகிறோம். நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கான என்னென்ன ஸ்டாக் நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் இருந்து மேபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் செஷன் கலந்துக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ், மார்க்கெட் ஹவர்ஸில் என்னோட டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸோட 3% மேலே ரேலி, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு ஆவரேஜ் வால்யூம் தாண்டி அதிகமான வால்யூம். முக்கியமாக HAL 6% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோக்சபாவில் ஐடி பில்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இன்னியோட மார்க்கெட்டில் இருந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக பார்க்கலாம். 50-day மூவிங் ஆவரேஜ் அபோவ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியில் அதிக வெயிட்டேஜ் இருக்கிற இந்த ஸ்டாக்கோட ரேலி தான் நிஃப்டியை இன்னைக்கு காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோல்ட்மன் சாக்ஸு HAL வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு ஓப்பனிங்கில் 3% மேலே ப்ளஸில் ஓப்பன் ஆன HAL ஒரு ஸ்ட்ராங் ஆர்டர் புக், கவர்மெண்ட்டோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங், பெட்டர் ஏர்னிங்ஸான விசிபிலிட்டி, இதெல்லாமே அவங்க கோல்ட்மன் சாக்ஸ் அவங்களோட ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதனால் HAL 6%, BEL 2%, BDL 4%, GRSC 4%, மசகான் டாக் 5%. ஸோ டிஃபென்ஸ் ஷிப்பிங் கம்பெனிஸில் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு, ரேலி நடந்திருக்கு. ஸோ இப்போ டிஃபென்ஸு டேக் ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இந்த செக்டார் இப்போ கோல்ட்மன் சாக்ஸோட ரிப்போர்ட்டு ஒரு பெரிய ட்ரிகராக இருந்திருக்கு. இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்ஸேஷன் பில், அதாவது டாக்ஸேஷன் அதர் கவர்மெண்ட் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில், இதை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி இருக்கிறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் கம்பெனிஸ்க்கு இது ஒரு சென்டிமெண்டலாக பாசிட்டிவ். ஃபைன் லேப் கம்பெனி மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி ப்ளஸ் இந்த டாக்ஸ் பில் ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு 5 to 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. அதே போல் பேடிஎம், மொபிக்விக், இந்த 3 ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம். இண்டால்கோவோட சப்சிடி கம்பெனி நாவலிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, சேல்ஸ் 23%, எபிட்டா 24%, ப்ராஃபிட் 71% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பட் ஆனால் இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக இருக்கும்னு எதிர்பார்த்தது. பட் இண்டால்கோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல. ட்ரெண்ட் லிமிட்டடோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ரெவன்யூ 18%, ப்ராஃபிட் 26%, மார்ஜின் 20% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட்டோட ப்ரெசன்டேஷனில் ஒரு சில நெகட்டிவ், எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு. இன்வெஸ்டார் கொஞ்சம் காஷியஸான ஒரு ரியாக்ஷன் தான் இன்னையோட மார்க்கெட்டில் இருந்தது. ஸோ ஒரு மிக்சட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்விக்கியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ரீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2031க்கான ஃபினான்ஷியல் இயர் லாங் டேர்ம் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. 10,000 கோடி ரூபா அளவுக்கு அட்ஜஸ்டட் எபிட்டா டார்கெட் வச்சிருக்கிறாங்க. இதில் 50% ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்லையும், ரிமைனிங் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட், குயிக் காமர்ஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்விக்கிக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டாக பார்க்கலாம். புரோக்கரேஜஸோட அப்டேட் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து டாடா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 6% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய 2 விஷயம் இன்னைக்கு ஸ்பெகுலேட் ஆச்சு. ஒன்று ஆர்டர் வின் ஒரு காரணமாக சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு பழைய நியூஸு, லாஸ்ட் மந்த் வந்த நியூஸு, அதனால் இந்த நியூஸை வந்து மறுபடியும் ஸ்பெகுலேட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் இது நாளைக்கு தான் கம்பெனி என்ன இதை கிளியர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நமக்கு அப்டேட் இருக்கும். Q1 ரிசல்ட் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் சம்மர்தன மதர்சன் ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்பெனி, 17% ரெவன்யூ, ப்ராஃபிட் வந்து டபுள், மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனாக பார்க்கலாம். குட்லக் இந்தியா 60% ப்ராஃபிட், ரெவன்யூ 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 1 crore 48 crore அளவுக்கு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு ரிசல்ட் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்ஸ் தான் என்னென்ன அப்படின்னா,
இன்னைக்கு மார்க்கெட்டில் ரிலையன்ஸும் எஸ்பிஐயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. எஸ்பிஐ ஏன் ரேலி அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. டைட்டன், ஹிண்டால்கோ, எஸ்பிஐ இந்த 3 கம்பெனிஸோட ரிசல்ட் இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு சில ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபார்மா கம்பெனி. ஃபார்மாவில் எம்கியூர் ஃபார்மாவோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணல, 1% டவுன். ஆரோ ஃபார்மாவோட ரிசல்ட் அண்ட் ப்ரோக்கரேஜ் அப்டேட் வந்து நியர்லி 2% ஃபால். கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸ் ஒரு 1.5% கிட்ட பாசிட்டிவ். கமின்ஸ் இந்தியா நியர்லி 1% இறங்கியிருக்கு. அல்கார்கோவோட கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், கண்டெய்னர் ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸ் வந்து சிங்கிள் லைசன்ஸை வச்சு எல்லா ரூட்டையும் யூஸ் பண்ணிக்கலான்ற நியூஸ். 20% அல்கார்கோ இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டிபட்டில் ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கிறது 11% ரைஸ் ஆயிருக்கு. ப்ளூ ஸ்டார் ஏர் கண்டிஷனர் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி 15% ப்ராஃபிட் இறங்கியிருக்கு. 13% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட்டோட காஷியஸான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. எடிலிஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ரிசல்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேட் கெயின் 3% இறங்கியிருக்கு ரிசல்ட்னால. பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் இன்னைக்கு 9% ஒரு ஸ்ட்ராங்கான ரிசல்ட். நேற்று ரிசல்ட் கொடுத்திருந்த வெல்ஸ்பூன் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸ்டவ் கிராஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 6% இந்த ஸ்டாக் பாசிட்டிவ். ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் வீக் நம்பர், பட் ஆனால் இதில் கவனிக்கக்கூடியதுன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸ், கவர்மெண்ட்டோட நியூஸ் சொல்லலாம். மோர்பன் லேப் ரிசல்ட் நேற்று நியர்லி 20% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னைக்கு 3% ரைஸ் ஆயிருக்கு. எஃப்எஸ்எல் குவார்டர்லி ரிசல்ட்னால இன்னைக்கு 13% இன்னைக்கு ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு. அனுப் இன்ஜினியரிங் 10% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ ரிசல்ட் இம்பாக்ட்னால மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நியர்லி 0.6% கிட்ட இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. நேற்று ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் ஒரு காரணமாக பார்க்கலாம். நாளைக்கு எஸ்பிஐயோட ரிசல்ட் இன்னொரு ரீசனாக பார்க்கலாம். மிட் அண்ட் ஸ்மாலில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு ரியாக்ஷன் இல்லை. செக்டார் பக்கம் வரும்போது இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆகிருக்கிற மோர் தென் 1% இறங்கி இருக்கிற செக்டார்னா அகெயின் மீடியா செக்டார் ஒரு பெரிய ஃபால் 1.3%. நிஃப்டி ரியாலிட்டி கம்பெனிஸில் இன்னைக்கு பெரிய ஃபால். 10 ஸ்டாக்ல 9 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். மேக்ரோடெக், அதாவது லோதா டெவலப்பர்ஸ், ஓப்ரா ரிலேட்டடாக இன்னைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் அதிகமாக ஒரே ஒரு செக்டாரில் தான் அதிகமான ஃபோக்கஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 12 ஸ்டாக்ல பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸில் 11 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். யூனியன் பேங்க், எஸ்பிஐ, முக்கியமாக எஸ்பிஐ 3% நியர்லி பாசிட்டிவாக இருக்குது. இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அதாவது பிஎஸ்யூவில் ஹெவி வெயிட்டேஜ் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் இருந்தது. ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு 0.8% இன்னைக்கு பாசிட்டிவ். ஸோ மெட்டல், ஐடி, ஆட்டோ, ரியல்டி இந்த 4 இண்டெக்ஸு கிட்டத்தட்ட 1% இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது டே சார்ட்டில் ஒரு ஸ்மால் வாலட்டைல் தான், பெரிய அளவுக்கு இன்னைக்கு ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11 பாயிண்ட் தான் இன்னைக்கு பாசிட்டிவ். பட் பாசிட்டிவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு ரேஞ்சும் இல்லை. டே ஹைக்கும் டே லோக்கும் கடந்த 3 நாளில் இருந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இன்னைக்கு இல்லை. ஸோ அப்போ என்னன்னா, கடந்த திங்கட்கிழமையோட ஹை 24,775, அதாவது கிட்டத்தட்ட 24,800 ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே போல் டவுன் சைடு வந்து 24,400. அப்போ இந்த 24,400 24,800க்கு பிட்வீனில் பெரிய ஒரு கிளியர் டைரக்ஷன் இருக்காது. 800க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை 400க்கு கீழே க்ளோஸ் ஆகணும், ஒரு கிளியர் ஒன் சைட் டைரக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஃப்ரீ ட்ரைனிங், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ட்ரைனிங் செஷனுக்கு ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.